நீ இசைவாணியையும் ரஞ்சித்தையும் தொடரா பார்ப்போம். நீ நேரடியா காவல்துறை கைது மட்டும் இல்லை, எங்க நீ நேரடியா தொட்டு பாடுறா பார்ப்போம். இல்லை இதுவும் கலவரம் தூண்டுற மாதிரி தானே நீ சொல்ற பார்த்தா. ஒரு மாற்று பண்பாட்டு சூழலை உருவாக்குகிற சவால் விடுறீங்க. ஆமா, நிச்சயமா சவால் விடுறோம், எச்சரிக்கிறோம். அர்ஜுன் சம்பத்தை மட்டும் இல்லை, RSS-ஆல் வளர்க்கப்படுகிற சனாதனிகளை எச்சரிக்கிறோம். இந்த டைரக்டர் ரஞ்சித் வேணும்னே ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படியான கருத்துக்களை மக்கள் மனதில் இப்படிப்பட்ட ஐயப்பனை கேவலப்படுத்தி இருக்கிறார். இந்த இசைவாணி என்கின்ற இந்த பாடகி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை, இல்லைன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாட்டை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்களா? இசைவாணி பாடின ஐஎம் சாரி ஐயப்பா பாட்டையும் எங்க கறி பெரிய கறின்னு சொல்கிற பாட்டையும் எடுத்துகிட்டு வருவாங்களான்னா இவர்கள் சமத்துவத்திற்கு எதிரானவர். வெளிநாட்டுக்காரன் இவன் யாரை பெரிய அறிவாளின்னு போய் கட்டி தழுவுறாங்களோ அவன் பூராமே மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. நோபல் பிரைஸ் வாங்கின மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. உணவு வகையில் எனக்கு பிடிச்சிருக்கு கோழிக்கறி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றேன். இந்த கறி எந்த கறி அது நம்ம கறி. ஆணுக்கும் பிறந்தவராக ஐயப்பன் படைக்கப்பட்டதாலேயே நான் சொல்லல இந்த கதையை, அவன் தான் சொல்கிறான். விஷ்ணுவும் சிவனும் இணைஞ்சுதான் ஐயப்பனை வந்து கையில் விந்தாக வந்ததால் அது கையப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக ஐயப்பன் அழைக்கப்பட்டதுன்னு கதை சொல்கிறது அவன், நான் சொல்லலை. பெண்கள் போனால் டிஸ்டர்ப் ஆகிடுவாருன்னா அவ்வளவு மோசமான நிலையிலே ஐயப்பன் இருக்கிறாரு. இப்படி பேசுறதுனால நான் கேட்குறேன், பெண்கள் வந்தால் ஐயப்பன் டிஸ்டர்ப் ஆயிடுவார் அப்படின்னா என்ன ஐயப்பன் எந்திரிச்சு ஓடியாந்துருவாரா, இல்லை ஐயப்பன் எந்திரிச்சு ஓடி போயிடுவாரா? இப்படிலாம் பேசுறதுனால தாங்க அவங்க மனசு புண்படுதுன்றாங்க. ஏன் தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்கிறான் இல்லைங்க, அதில் மாரிதாஸ் இருக்காங்க. அவருடைய தியானம், அந்த தியானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான இயக்க செயல்பாட்டாளர், தமிழ் தேச மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் திரு மீதா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக இந்த பண்பாட்டு ரீதியான சில விஷயங்கள் அவ்வப்போது பேசும் பொருளாக மாறும் போகும். ஆனால் தமிழ்நாட்டில் மறுபடியும் இந்த மாட்டுக்கறி விஷயம் பெரிய அளவு பேசப்படாத கூட அது அவ்வப்போது சர்ச்சையாக மாறுவது வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இசைவாணி பாடகி அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, ஐயாம் சாரி ஐயப்பாங்கிற அந்த பாடலுங்க வந்து இன்றைக்கி எல்லா இடங்களையும் ட்ரெண்டிங்காக இருக்குது. குறிப்பாக வழக்கம் போல் பிஜேபி தரப்பினர் அவர்கள் எல்லாம் வந்து ஐயப்பனை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோஷத்தை உடனே கைது செய்ய வேண்டும், ரஞ்சித்தையும் இசைவானையும் உடனே கைது செய்ய வேண்டும் சொல்லி அர்ஜுன் சம்பத் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. சம்பத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், அர்ஜுன் சம்பத்தை வந்து இன்னும் வெளியில் நடமாடுவது என்பது தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவான செயல். அவருடைய எக்ஸ்தலத்தில் படுகொலை செய்வோம், நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன்னு சொன்னதுக்கே உள்ளே தூக்கி போட்டிருக்கணும் அவரை. அதை விரிவாக சொல்கிறேன் அப்புறமேலு. ஓகே. இசைவாணி ஐஎம் சாரி ஐயப்பா பாட்டு பாடி 2-3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பாடல, 2-3 வருஷம் ஆச்சு. கேஷ்லெஸ் கலெக்டிவ் சார்பா ரஞ்சித் ஏற்பாட்டில் நீங்கள் சென்னையினுடைய சபாக்கள் பூராமே பார்ப்பன சங்கீத சபாக்களாக மட்டுமே இருந்தது. ஆமாம். அதற்கு இணையாக அல்லது அதற்கு போட்டியாக மாற்றாக மார்கழி மக்கள் இசை என்கிற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு செயலை முன்னெடுத்தவர் ரஞ்சித். கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய கிராமிய இசைக்கலைஞர்கள், தெம்மாங்கு பாடகர்கள், கானா பாடகர்கள், பெரும்பாலான மாற்று பண்பாடை பற்றி பேசக்கூடியவங்களுடைய பாடல்கள் எல்லாமே அவங்க மேடைகளில் பங்கெடுக்கும். சபாக்கள் என்கிற சென்னை அடையாளம் இப்போ மார்கழி மக்கள் இசையாக மாறியிருக்கு. இங்கே ஜனவரி வந்துருச்சுன்னா வீதி விருது விழான்னு லயலா கல்லூரிகளில் நடக்கும். அதுவும் கிராமிய கலைஞர்களை பூரா மேலே ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி. ஏன் அதை சொல்கிறேன்னா, அங்கேருந்த ஓவியத்தையும் இங்கே பிரச்சனை பண்ணாங்க. அங்கே ஒரு ஓவிய கண்காட்சி, அநேகமாக முகிலன் வரைஞ்ச ஓவிய கண்காட்சி, அதை இவங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ணாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னென்னா, அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய சொல்லி தான் குரல் இருக்குது. ஆமாம்.
அவர் சமீபத்தில் அவர் ஒருங்கிணைச்ச அவர் பையனை கைது பண்ணிருக்காங்க. அதான் அவர் ஒருங்கிணைச்ச அந்த பார்ப்பன சங்கமம் இருக்குல்ல, அதில் கஸ்தூரி குமுறியது, ஆமாம், கஸ்தூரி இப்போ சிறைக்கு போனது, வெளியே வந்தது, பூ ஒன்று புயலானது, எல்லாம் கதையெல்லாம் அடிக்கக்கூடிய இந்த விவகாரங்களுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா அர்ஜுன் சம்பத். அதே காலகட்டத்தில் எக்ஸு தளத்தில் கனடாவில் போய் நீங்கள் கொலை பண்ணியிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் கொலை பண்ண வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்காங்க, நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு படையை அனுப்புங்கன்னு அமித்ஷாட்ட கேட்குறாரு. முறைப்படி இப்போ நான் இப்படி எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்து முன்னணிக்காரனை, இந்து மக்கள் கட்சிக்காரனுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன்னு நான் எழுதியிருந்தா தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்னை இந்நேரம் சிறையில் தூக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அர்ஜுன் சம்பத் வெளியில் நடமாடுறதுனுடைய விளைவு, அவன் ஒரு பேசு பொருளாக இருக்கணும்னு விரும்புகிறான். அந்த மதிவதனை ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாரு. மாலை முரசு நிகழ்ச்சியில் மதிவதனை பார்ப்பனர் என்று சொன்னதற்காக குமுறி கொந்தளித்தவன், அதற்காக தான் அவன் அந்த பிராமணர்களுக்கு பிசிஆர் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அவர் ஐயா. அவர் பேசு பொருளாக இருக்கணும்னு விரும்புகிறார். பிராமணர்களை பாதுகாப்பவன் நான், இந்து சனாதனத்தை பாதுகாப்பவன் நான், சனாதனத்தினுடைய ஆதரவாளர் வெளிப்படையாக சொல்கிறவர். அவர் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு, ஃபோக்கஸ் ஆன பாட்டு அது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சியில் அது வந்து பாடப்பட்டிருக்கு. இப்போ மேடையர் இருக்கு, இசைவாணியும் முத்தும் பாடியிருக்கிறாங்க, ஏற்கனவே பாடியிருக்காங்க. இசைவாணியினுடைய சிறப்பான பாடல்களில் அது ஒரு முக்கியமான பாடல். அதுவும் அந்த காலகட்டம் என்பது நீதிமன்றம் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு நீதிமன்றமே அனுமதித்த காலம். தமிழ்நாட்டிலேருந்து பெண்கள் வந்து போனாங்க, நம்முடைய மதுரை தோழர் செல்வி உட்பட சில பேர் வந்து போனாங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போவதற்கு. அரசு அனுமதிச்சிருக்கு, நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு, அன்றைய கேரள அரசு அனுமதிச்சிச்சு. அதை அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. இவன் தான் பாப்புலர் ஆகிறதுக்கு தேடி பிடிக்கிறான், பிரச்சனையாக தேடுறான். இது ஐயப்ப சீசன் இல்லையா, மார்கழி தை என்பது ஐயப்ப சீசன். அப்போ இந்த சீசனில் எதை பேசு பொருளாக மாற்றினா தான் வந்து அடையாளமாகலாம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் நினைக்கிறான். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஐயம் சாரி ஐயப்பா, நாங்கள் வந்தால் என்ன தப்பப்பான்னு சொல்லிட்டு பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, பெண்களை நீ பக்தராக பார்க்குறியா இல்லையா, அப்போ பெண்களை 2ஆம் நிலையில் வச்சு நீ பார்க்குறீங்க. என்ன கேட்குறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க காரணம்னாக்க, ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி, ஒரு தியானத்தில் இருக்கிறாரு, அவரை போய் தொந்தரவு பண்ணலான்ற மாதிரி மாரிதாசெல்லாம் வீடியோ போட்டிருக்காருல்ல. தண்ணி அடித்தவன் 40 நாள் தண்ணி அடிக்காமல் இருந்துட்டு எல்லா சேட்டைகளும் பண்ணுறவன் அந்த 40 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டு போகிறான். அவனை பார்த்து ஐயப்பன் எதுவுமே தொந்தரவாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாரா? பெண்கள் போனால் டிஸ்டர்ப் ஆகிடுவாருன்னா அவ்வளவு மோசமான நிலையிலே ஐயப்பன் இருக்கிறாரு. இப்படி பேசுகிறதுனால நான் கேட்குறேன், பெண்கள் வந்தால் ஐயப்பன் டிஸ்டர்ப் ஆகிடுவார் அப்படின்னா என்ன, ஐயப்பன் எந்திரிச்சு ஓடியாந்துருவாரா இல்லை ஐயப்பன் எந்திரிச்சு ஓடி போயிடுவாரா? இப்படிலாம் பேசுறதுனாலதாங்க அவங்க மனசு புண்படுதுன்றாங்க. தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்கிறான் இல்லைங்க அந்த மாரிதாஸ் இருக்காங்க, அவன் ஐயப்பனை தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்கிறான்ல. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வயதுக்கு வராத பெண் குழந்தைகள், கன்னிசாமிகள், வயது முதிர்ந்த பெண்கள் போகலாம்ன்றது ஏற்கனவே நடப்பில் இருந்த விவகாரம். சரி, அப்போ 40 வயசு பெண்கள் 45 வயசு பெண்கள் போனால் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? குழந்தைக்கு போனால் விட்டுருங்க. சரி, ஒரு 40-45க்கு மேலே மெனோபாஸ் வந்த பெண்கள் அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம்னு ஏற்கனவே இருந்தது. அவங்க போனாங்கன்னா ஐயப்பன் டிஸ்டர்ப் ஆக மாட்டாரா? இளம் பெண்கள் அந்த 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரை இருக்கிற அந்த பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டா என்ன, எப்படி போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு? அவங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டா போகிறாங்க? அவங்களும் அந்த ஒரு மண்டலம் மாலை போட்டு விரதம் இருந்து நாங்கள் போகலாமா அப்படின்னு முறையிட்டாங்க. நீதிமன்றம் போகலாம்னு சொல்லிடுச்சு. ஆமாம், அது ஒரு டிஸ்கிரிமினேஷன். கேரளா முழுவதும் மாதர்களுடைய பெண்களுடைய போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடந்துச்சு அந்த காலகட்டம், மறந்துடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்த அருமையான பாடல் தான் இசைவாணி பாடிய பாடல். இசைவாணிக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. இப்போ அர்ஜுன் சம்பத் பேசியிருக்கிறதுனா மிகப்பெரிய அவார்டாக நான் கருதுகிறேன் இசைவாணிக்கு. இல்லை, அது வந்து என்னென்னா எல்லா அதாவது அவருடைய நம்பிக்கை, அவருடைய மனப்புண்படல் இதெல்லாம் கூடாதுன்னு ஒரு ஒரு மரபு இருக்குல்ல, அரசியல் சொல்றதும் அந்த உரிமை வழங்கியிருக்குல்ல,
அப்போ அதுக்குள்ளே மூக்கு நுழைக்கிற மாதிரி ஆகிடாதான்னு சொல்லி சில கேள்விகள் வருது இல்லையா? ஆமாம், கருவறைக்குள்ள சூத்திரம் வரக்கூடாது, கிராம கோயில்களில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலித்துகள் வரக்கூடாது, ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது. இப்படி நீங்கள் ஒரு மரபுன்னு சொல்லுவீங்கன்னா மரபு ரீதியாக பார்ப்பனர்கள் ஓதுதல் ஓதுவித்தலோட பொத்திக்கிட்டு ஓரமாக உக்காந்துடணும். ஓதுதல் ஓதுவித்தல் தான். இன்றைக்கி ஐஏஎஸ் கலெக்டரா ஐபிஎஸ்ஸா டெல்லியினுடைய சவுத் பிளாக் நார்த் பிளாக் வெளிநாடுகளில் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வெளிநாட்டு அதிகாரிகளாக வெளியுறவு அதிகாரிகளாக இப்படி போயிருக்கிறதெல்லாம் வந்து வாபஸ் ஆகிடும். நீ மரபு காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னேன்னா நால்வர்ண கோட்பாடு தான் உங்கள் மரபு. நால்வர்ணம் பார்த்தா சில பிராமணர்கள் பிச்சை எடுத்து சாப்பிடணும் இருக்குது, நீ பிச்சை சாப்பிட சொல்லி இருக்குது. சரி, அதுதான் மரபுனா நீ சாப்பிடு. இன்னைக்கு உஞ்சி விருத்தி, இன்னைக்கு மாறுதல் மத சீர்திருத்தம் இல்லையா? நான் கேட்குறேன், உஞ்சி விருத்தி தான் உன்னுடைய வாழ்க்கை முறை என்றால் நீ உஞ்சி விருத்தி யாரு? கையேந்தி சாப்பிடு. சில சீர்திருத்தம் வருது இல்லை, மதவாதிகளே சீர்திருத்தம் பண்ணுறாங்கல்ல. யார் தீர்மானிக்கிறது எந்த அளவுக்கு சீர்திருத்தத்தை அனுமதிக்கலாம், எந்த அளவுக்கு சீர்திருத்தத்தை அனுமதிக்கக்கூடாது என்பது யார் ஆதரிக்கிறது? இது என்ன பரம்பரை மன்னராட்சியா? அரசியல் சட்டம் அங்கீகரிக்குது, வழிபாடு தானே. நீ வழிபாடை நம்ம யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. இப்போ மாரிதாஸ் சொன்னதுனால நான் கேட்டேன். மாரிதாஸை ஐயப்பனை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னா ஐயப்பன் தொந்தரவுக்குள்ளாயிருவாரான்னு நான் கேள்வி கேட்குறேன், எதிர்கேள்வி கேட்குறேன். அவர் சொன்னதுனால தான் கேட்குறேன். இல்லைன்னா இந்த மார்கழி தை மட்டும் இல்லை, பல நேரங்களில் போகிறாங்க ஐயப்பன் கோயில். சொல்ல புரிஞ்சு முடியுது. ஆனால் பெரும்பாலான பெண்களே ஆமாம் அங்கே போகக்கூடாது, ஐயப்பனை தொந்தரவு பண்ணக்கூடாது, மாரிதாஸோடைய அந்த வார்த்தைக்கு தானே மதிப்பளிக்கிற மாதிரி இருக்குது. அதுதாங்க இப்போ மதவாதிகளுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிற மாதிரி இருக்கே. பெரும்பாலான பெண்கள் அங்கே போக விரும்பலையே, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க. பெரும்பான்மையான பெண்கள் நான் வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவள் அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க, பேச வைக்கப்பட்டிருக்காங்கல்ல. அதுதான் மனு தர்மத்தினுடைய வெற்றி, சனாதன மனு தர்மத்தினுடைய வெற்றி என்பது. நாங்கள்லாம் பாவங்க, நாங்கள் பொம்பளைங்க, ஆம்பளைங்க வரட்டுங்க, வீட்டில் ஆம்பளை இல்லைங்க. நீங்கள் ஏதாவது போய் கேட்டிங்கன்னா வீட்டில் ஆம்பளை இல்லைங்க. விவரங்கள் கேட்குறதா இருந்தால் கூட ஆம்பளை தான் தீர்மானிக்கின்ற மாதிரியான ஒரு ஆணாதிக்க சமூகம். அந்த மரபை உடைப்பது என்பது ஜனநாயக சமூகத்தினுடைய கடமை. அது நீங்கள் பார்ப்பன சனாதன மரபை உடைக்கணும், ஜனநாயக சமூகத்தினுடைய மரபுகளை கொண்டு வரணும். கருவறையில் ஐயர் மட்டும் என்பதை உடைச்சு தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிறத கொண்டு வரோம். கருவறைக்குள்ளே அந்த அனைத்து சாதியினரும் நின்று அர்ச்சனை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு புதிய மரபு உருவாக்கப்படணும். கண்டதேவியா தேரை இன்னார் தான் இழுக்கணும் என்கிற நிலையில் பக்தி உள்ள யாராக இருந்தாலும் கண்டதேவி தேரை இழுக்கலாம், எந்த தேரையும் இழுக்கலாம் என்பது தான் புதிய ஜனநாயக மரபு. அரசியல் சட்டத்தினுடைய முகப்பில் நாம்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த நாம்னு சொன்னதே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாடு அரசு வருகிற 26ஆம் தேதி அரசியல் சட்ட பாதுகாப்பு நாள். அதை அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாத்துலேயும் அந்த முகப்பில் இருக்கிற உறுதிமொழி இருக்கு இல்லையா, அதை எல்லாரும் வாசிக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்கிறோம்னா, நாம் தான் இங்கே, எனக்கு இந்த உரிமை உனக்கு இந்த உரிமை இல்லை, நான் இங்கே வரலாம் நீ இங்கே வரக்கூடாது, நான் கருவறையில் இருக்கலாம் நீ கருவறைக்கு வரக்கூடாது, நான் உன்னை ஏமாற்றி உன் கருமாதிக்கும் உன் கல்யாணத்துக்கும் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கும் செத்து போனால் திதிக்கும் நான் உட்காந்து சொற்குழு பெரியார் ஒருவர்கிட்ட சேட்டையாக பண்ணார். ஆற்றுலேருந்து தண்ணி அரைச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தார். எங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட பொழுது பெரியார் சொன்னாராம், தஞ்சாவூரில் எனக்கு நிலம் இருக்குது, காயிற மாதிரி தெரியுது, நான் இங்கே திருச்சியிலேருந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னாராம். திருச்சியிலேருந்து ஊற்றி போடுற தண்ணி எப்படி தஞ்சாவூருக்கு போகும் அப்படின்னு கேட்டாங்களாம். இங்கேருந்து திதி கொடுத்தா செத்து போன ஒப்பனுக்கும் தாத்தனுக்கும் போகும்னா நான் அள்ளி வீசுகிற தண்ணி திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு போகாதான்னு கேட்டார். அது போல தான் இது. அதனால் பழைய மரபுகள் என்பது, பழக்க வழக்கங்கள் என்பது மனிதர்களை தள்ளி வைப்பதாக இருக்குமே. ஆனால் புதிய அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனு தர்ம சட்டம் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. அரசியல் சட்டம் அதிகாரத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது. அதனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கேரள அரசு அதற்கான வழிவகைகளை இப்பயும் செய்யணும். பெண்கள் வெறும் எல்லா பெண்களுமா நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையே.
பக்தி உள்ளவர்கள் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவராக ஐயப்பன் படைக்கப்பட்டதாலேயே, நான் சொல்லலை இந்த கதையை, அவன் தான் சொல்கிறான். விஷ்ணுவும் புராணம் இருக்கு, சிவனும் இணைஞ்சு தான் ஐயப்பனை வந்து கையில் விந்தாக வந்ததால் அது கையப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக ஐயப்பன் அழைக்கப்பட்டதுன்னு கதை சொல்கிறது அவன், நான் சொல்லலை. அதை நம்புகிறவன் அவன். ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் சொன்னான். அவர் ஒன்றும் தொந்தரவுக்கு உள்ளாக மாட்டார். ஏன்னா டிரான்ஜெண்டர்ஸ், திருநங்கைகளை, திருநம்பிகளை, திருநர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே ஐயப்பன் தொந்தரவாக மாட்டார். மாரிதாசன், அர்ஜுன் சம்பத்தும் ஏதோ தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க. அதனால் பெண்கள் மனிதகுலம் பிஜேபிக்கு வச்சுன்னா எல்லாருமே படிக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு ஐயர், அதாவது இந்த சிறுங்கதை சார்ந்த தேசியர்னு ஒரு ஐயர் இருக்கார். அவர் யாரும் நமக்கு தெரியல, ஏன்னா அவர் பெரியாரவே யாரும் தெரிலன்னு சொன்னார் ஒரு பேட்டியில். அதனால் அந்த ஆளுங்களுக்கு யாரும் தெரியாது. இருந்தாலும் விவாதத்து பொருள் வந்தனால அதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்துக்கள்ன்ற வார்த்தையை நான் ஏற்க மாட்டேன், இந்துன்ற வார்த்தையை எடுக்க மாட்டேன், நான் வந்து சனாதனி வைதிகிதேன், வைதிகம் தான் நான். அப்படின்போது எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லி எல்லாருமே போய் நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலேயும் பண்ணுறோம்னு சொன்னால் அது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு நீ கடுமையாக பேசியிருக்காரே. வைதீக மரபு, சனாதன மரபு, இதுதான் இந்து மதத்தினுடைய ஆணிவேர். மேலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்தது. கீழே இருந்த பண்பாடும் பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் வேறு. ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அதன் மேலே நம்பிக்கை கொள்கிறவன் தமிழ் சமூகத்தை சார்ந்தவன். அவன் ஒரு கோயிலை கட்டி உள்ளுக்குள்ளே கருவறையை வச்சு, ஐயரை வச்சு, இன்னும் பலரை பலரை முன் வச்சு வேறு ஒரு வழிபாட்டு மரபை இந்த மன்னர்கள் உருவாக்கின மரபுகள் அது. வடக்க இருந்து ஐயர்களை கொண்டு வந்து கோயில்களுக்கு உட்கார வச்ச அந்த மரபு. அந்த ஆள் சொல்கிறது மிகச் சரியானது. வைதீக மரபு தான், சனாதன மரபு தான். அது தன்னை இந்து மத மரபாக இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சனாதன மரபை முடியாது. அதெல்லாம் அர்ஜுன் சம்பத்துக்கு அண்ணாமலை தெரியாதான்னு அவர் பேசுறதா எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும். சனாதன மரபு தான் சொன்னால் அர்ஜுன் சம்பத்தே போக முடியாதே. இவர் சூத்திர லிஸ்ட் வந்துருவார்ல, சூத்திர லிஸ்ட்டில் இருக்கிற இவங்க யாரும் போக முடியாது. சனாதன மரபு தான். சனாதனம் முறியடிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சனாதனம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறிடுச்சு. பெரியாருடைய காலத்தில் அது ஒரு பண்பாட்டு சொல்லாக சனாதன பார்ப்பன ஆதிக்கம் என்பது, அந்த பழக்க வழக்கங்கள் என்பது, அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பது ஒரு டெம்பரவரி பூணுகளை ஏற்றாப்பில் இருக்கிற சூத்திரனுக்கு மாட்டி விட்டு எல்லா பூஜை சாஸ்திர ஓதுறது அவனுக்கே புரியாது, ஓதுறவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது, சுற்றி நிற்கிறவனுக்கும் புரியாது. அதை கருமாதியில், கல்யாணத்தில், எல்லாத்துல வீட்டில் சிறப்புள்ளலாம் செஞ்சுட்டு அந்த டெம்பரவரி பூணுகளை கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அவனை மறுபடியும் சூத்திரனாக பஞ்சமனாக மாற்றுகிற அந்த பார்ப்பன சனாதன மரபு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு நொறுக்கணும். அது உடைச்சாதான் சாதிய அடுக்குகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் போகும். ஐயரை அழைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே, ஐயர் நமக்கு ஒன்றும் நேரடி எதிரி கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நீ ஏற்றுக்கொண்டால் நாள் வர்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை மனசில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு தான் இவங்க பேசுகிறாங்க. பார்ப்பனர்கள் தான் பேசுகிறாங்கன்னு இல்லை, பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட அர்ஜுன் சம்பத்துகள். அதனால தான் மாலமுரசு மேடையில் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு ஓடியாரம் அடிக்கிறதுக்கு. ஆமாம், மலிவதனி எந்திரிச்சு அடிக்கிறதுக்கு. பெரியார் என்ன சொன்னார்? பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரன். நீ பிராமணன் சொன்னேன்னா வைசிய சத்திரிய சூத்திரனை நீ ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அதனால் பிராமணன் என்கிற சொல்லை பயன்படுத்தாத, பார்ப்பனர்கள் எனக்கு. பார்ப்பனன்றது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. பார்ப்பனர் என்கிற மாற்று சொல் ஒன்று இருக்கிறது, அதை பயன்படுத்தலாம்னார். பார்ப்பனர்ன்றது அதுக்கு முன்னாடி இப்போ பாரதியார் பேசியிருக்கிறாரு. அதனால் பார்ப்பனர் என்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது. பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சுங்க. ஆமாம், அப்போ பாப்பான் அப்படின்னு சொன்னாலே கெட்ட வார்த்தை மாதிரி அர்ஜுன் சம்பத் ஒரு சூழலை உருவாக்குகிற போக்கு அது மாலை முரசு நிகழ்ச்சி தொடங்கி இன்றைக்கு வர ஒரு பார்ப்பன மேலாதிக்கத்தை, பார்ப்பனியத்தை, சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக. எவன் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கிறானோ அவன் சனாதனி, அவன் வைதிகத்தை சார்ந்தவன். காலகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்வாகர்கள், பட்டினத்தார், சித்தர்கள், இந்த காலம் தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனாதன வைதிக எதிர்ப்பு என்பது, சனாதன வைதிக எதிர்ப்பு என்பது காலகாலமாக இந்த மண்ணில் இருக்குது. கவிஞர்கள், புலவர்கள்,
முழுக்க பாடியிருக்கிறாங்க, எழுத்து நின்றுருக்காங்க. என்றைக்கு மேலிருந்து வேதமும் வேத காலமும் வருதோ அன்றைக்கே கீழிருந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற சண்டை தொடங்கிருச்சு. கண்டிப்பாக அது இன்றைக்கு உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், சனாதனம் என்பது அரசியல் களத்தில் பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் பண்பாட்டு களத்தில் வாழ்வியலில் சனாதனம் என்பது ஒரு கோல் வச்சுகிறது. அதுதான் அர்ஜுன் சம்பத் கேட்குறான். இறுதியாக ஒரு கேள்வி, குறிப்பாக இசைவாணியை இப்போ இந்த பாட்டோட மட்டும் முடிச்சு போடலை, பழைய பாட்டு பெரிய கறி மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை தெய்வம் வணங்குறவங்க, இந்த அம்மா அதை பற்றி தான் பாட்டு இருக்குது. அதனால தான் இதை இப்போ ஐயப்பனை இழிவுபடுத்துக்கிற மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு இந்த பண்பாட்டு ரீதியான அவங்க குற்றச்சாட்டு முடிக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறது ஒரு திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அந்த பாட்டை பாடினாங்க. அதுக்கு முன்னாடி கேஷ்லெஸ் கலெக்டிவ் மேடையில் மட்டும்தான் பாடுவாங்க. இது இந்தலையும் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடை அவார்டு கொடுக்குற சரியான மேடை அது. அந்த மேடையில் அவங்க பாடினாங்க அந்த பாட்டை. ஏற்கனவே பாடப்பட்ட பாட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அருமையான இடம், எல்லாரும் சாப்பிட்றோம். ஆமாம், கேரளாவில் போனீங்கன்னா மலையாளிகள் அதிகமாக சாப்பிட்றது மாட்டுக்கறி. வெளிநாட்டுக்காரன் இவன் யாரை பெரிய அறிவாளின்னு போய் கட்டி தழுவுறாங்களோ அவன் பூராமே மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான். நோபல் பிரைஸ் வாங்கின கூட மாட்டுக்கறி சாப்பிட்றோம். எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். உணவு வகையில் எனக்கு பிடிச்சிருக்கு கோழிக்கறி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றேன். வனையலாக அனுமதிக்கிறது இல்லை. இல்லைன்னா முயல்கறி சாப்பிட்றது, மான்கறி சாப்பிட்றது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் இருக்குது. வேட்டையாடுறவன் என்ன சாப்பிடுவான்? வேட்டையாடுறவன் முயல் தொடங்கி மாட்டுக்கறி சாப்பிட்டா தமிழ் இல்லைங்கிறாரில் ஒரு படி மேலே எல்லாமே அனைத்து காடுகளில் வாழ்ந்தவன்னா ஆதித்தமிழன் என்பது காடுகளில் வாழ்ந்தவன். குறிஞ்சியர் அந்த வேட்டுவ தமிழன் அனைத்து கறிகளையும் உண்டவன். ஏன்னா வேட்டையாடி தானே வாழ்ந்தான். அந்த பழக்கம் இன்றைக்கு வரை நீடிக்குது. இதில் இடையில வந்த சனாதன அரசியல் என்பது அவன் கறி தின்னவன், மாட்டுக்கறி தின்னவன், குதிரைக்கறி தின்னவன், உத்தரப்பத்தனம் மாறுறாங்க, எல்லாம் தின்னவன். அவன் மாறி இருக்கான். அவன் மாறினால நம்மளும் மாறணும்னா. அவன் தாலி கட்டினா நம்மளும் தாலி கட்டணும். அவன் சிவப்பாக இருந்தால் நம்மளும் சிவப்பாக இருக்கணுன்ற ஆசையை தூண்டுறது. அவன் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறான்னா கீழே இருக்க அறிவற்றவைகளுக்கு இங்கிலீஷை கலந்து பேசுகிறதுன்றது தமிழையும் ஆங்கிலத்தையும் குழப்பி அடிக்கிறதுன்ற ஒரு போக்கு இருக்குது. ஏன்னா மேலே இருக்கவன் செய்கிறான், கீழே இருக்கவன் ஏற்றுக்கிறான். மேலே இருக்கிற அந்த சனாதன பழக்க வழக்கங்களை கீழே வர கொண்டு வரான். நம்மை பொறுத்தளவு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் சாப்பிட்றது அவனுடைய உணவு உரிமை, அவனுடைய என் உணவு என் உரிமை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். இல்லை நான் வீட்டில் பேஷா சைவாழாக சாப்பிடுவேன், ஹோட்டலில் போய் நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு சொல்கிற ஐயங்கார் வாழ் நிறைய இருக்காங்க. அதுவும் மறக்க ஏராளமாக இருக்காங்க. ஆனால் அது பொது புத்திக்கு மாற்றுறாங்கல்ல, அதை ஒரு பொதுவாக மாற்றுறான். பாருங்கள், பல இடங்களில் கறி உணவே சாப்பிடக்கூடாதுன்னு விதிகளை கொண்டு வரான். மத்திய அரசு அலுவலகங்களில், ஐஐடி நிறுவனங்களில் நீ வெறும் காய்கறி தான் சாப்பிடணும். காய்கறி சாப்பிட்ற எனக்கு ஆட்டுக்கறி பிடிக்குதுன்னா எனக்கு அங்கே கிடைக்கணும், கோழிக்கறி பிடிக்குதுன்னா எனக்கு அங்கே கிடைக்கணும். அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய, ஏலம் எடுக்கக்கூடிய அந்த உணவு தயாரிப்பாளருடைய கடமை இது. எல்லா இடத்துலையும் கை வைக்கிறான். ஒரு காலத்தில் நாங்கள் இப்போ பெரியார் அப்படி பார்த்தோன்னாக்கா இந்தியாவிலேயே 2வது இடத்துல மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க. மாட்டுக்கறியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவங்க பூராமே பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருக்கான், பார்ப்பனர்களாகவும் இருக்கான்னு சொல்லப்போம். அதெல்லாம் இந்த அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை தெரியாதான்னு கேட்குறேன். எல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்காக பண்ணுறாங்க, அரசியலுக்காக பண்ணுறாங்க. இல்லைன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாட்டை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்களா? இசைவாணி பாடின ஐஎம் சாரி ஐயப்பா பாட்டையும் எங்கள் கறி பெரிய கறின்னு சொல்கிற பாட்டையும் எடுத்துகிட்டு வருவாங்களான்னா இவர்கள் சமத்துவத்திற்கு எதிரானவர்கள், அவரவர்களுடைய உணவை கடைப்பிடிக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள். இந்த இந்து சனாதனம் என்பது வெறும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா வடிவத்தில் மாத்திரம் இல்லை, பார்ப்பன எதிர்ப்புன்னு. அவன் ஏன் ராமகோபாலன் விட்டு வெளியே இந்து மக்கள் கட்சி ஆரம்பித்தான்? இந்து முன்னணி இருந்துச்சு. இந்து முன்னணி ராமகோபாலன் என்கிற பாப்பான் தலைமையில் இருக்குது. வெளியே இந்து மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினவர் தான் அர்ஜுன் சம்பத். இன்றைக்கி எதுக்காக நீ குமுறுற, கொந்தளிக்கிற? சத்யராஜுக்கு எதிராக அவன் மகன் பேசுகிறான், கைது பண்ண வேண்டிய நிலைமை வருது. கருணாநிதி குடும்பத்திற்கு எதிராக கஸ்தூரி பேசுகிறா, கைது பண்ண வேண்டிய நிலைமை வருது. இவர்கள் மத்தியிலே ஒன்றிய அரசில் பிஜேபி இருக்கிறது என்கிற அந்த திமிர் இருக்கு இல்லையா, அதில் பண்ணுறாங்க அந்த அரசியல் எல்லாம். அப்போ அதற்கு எதிராக
பெரியார் காலத்தில் இருந்த உச்சபட்சமா ரஞ்சித்தையும் இசைவாணியும் கைது செய்ய ஆகணுங்கிற அந்த கோரிக்கை சரியா தப்பா? கைது செய்ய பார்ப்போம். நான் கேட்குறேன், எங்கே கைது செய்யுங்க. நீ இசைவாணியையும் ரஞ்சித்தையும் தொடரா பார்ப்போம், தொடரா பார்ப்போம். நீ நேரடியாக காவல்துறை கைது மட்டும் இல்லை, எங்க நீ நேரடியாக தொட்டு பாடுறா பார்ப்போம். இல்லை, இதுவும் கலவர தூண்டுற மாதிரி தானே பண்ணி சொல்கிற பார்த்தா. ஒரு மாற்று பண்பாட்டு சூழலை உருவாக்குகிற பலர் மத்தியிலே முக்கியமானவர்களாக ரஞ்சித்தும் இசைவாணியும் இருக்கிறார்கள், அந்த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவும் இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். ஐ ஆம் வித் கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ். நீ வேணா நேரடியாக இந்த வந்துருச்சு மார்கழி, ஆமாம், சென்னையில் நடக்க போகுது, தொட்டு பாரு பார்ப்போம், உன்னால் என்ன முடியுதுன்னு பார்ப்போம். சவால் விடுறீங்க? ஆமாம், நிச்சயமாக சவால் விடுறோம், எச்சரிக்கிறோம். அர்ஜுன் சம்பத்தை மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்படுகிற சனாதனிகளை எச்சரிக்கிறோம். சும்மா வாயில் எதையோ போட்டுக்கிட்டு பாடுற மாதிரி பாடிக்கிட்டே இருந்த, கீழே இருக்க கொட்டாய் விட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த நிலைமையில் சபாக்களில் போய் நாங்கள் அனுமதி கேட்டோம்னா கிடைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அதே சபாக்களில் ரஞ்சித் ஏற்பாட்டில் மிகப்பெரிய விழாவாக சென்னையில் நடப்பது என்பது தமிழர்களுடைய மரியாதையை காப்பதாக இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்களுடைய மரியாதையை, பட்டியல் சமூகத்தினுடைய மரியாதையை காப்பதாக இருக்கிறது. அந்த பண்பாட்டை பாதுகாப்பதாக வளர்த்தெடுப்பதாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு கலைஞர்கள், பண்பாட்டு மாற்றத்தை விரும்புபவர்கள், ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் இயக்குனர் ரஞ்சித்தோடும் இசைவாணியோடும் முத்துவோடும் அறிவுக்குறலாம் அவரோடையும் நிற்கணும். ஏன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய புதிய மரபு, புதிய விஷயம். நீ ஏன் கறி இப்போ பெரிய கறி எனக்கு பிடிச்ச கறின்னு பாட வேண்டிய நிலைமை எப்போ வந்துச்சு? நீ அதை எதிர்க்கிறாய், நாங்கள் இது பாட வேண்டிய அவசியம் வருது. ஐயப்பன் கோயிலுக்கு போகாதேன்னு நீ சொல்கிற, ஐஎம் சாரி ஐயப்பன், நான் வந்தாய் தப்ப பார்ப்பேன்னு பாட வேண்டிய நிலைமை வருது. ஆக அவர்கள் இந்த பாடல்களை பாட வேண்டிய நிலை யாரால் உருவானது என்று கேட்டால், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து பண்பாடு, சனாதன பண்பாடு, வைதிக பண்பாடுன்னு நீ ஓங்கி ஓங்கி பேச இன்னும் ஒன்றா வெளியே வரும், நிறைய வரும். இது மாதிரியான பாடல்கள் ஏராளமாக. தலித் சுபையா பாடியிருக்கிறார், கவிஞர் இன்குலாப் எழுதியிருக்கிறார். மனுஷங்களா நாங்கள் மனுஷங்களா, ஒன்றை போல் அவனை போல் 8 சாணு அவசரமுள்ள மனுஷங்களான்னு மக்கள் கவிஞர் இன்குலாப் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இது மாதிரி இன்னும் நிறைய வரும், நிறைய வரணும். தமிழ் சமூகம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதோடு தோளோடு தோளாக துணையாக நிற்க வேண்டும். கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் வாழ்க, இசைவாணி வாழ்க, ரஞ்சித் வாழ்க. இது போன்ற கலை படைப்புகளை, ஒரு பண்பாட்டு மாற்றத்திற்கான படைப்புகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஓகே, இது வெறும் பாடலாவோ வெறும் அரசியலாவோ பண்பாடாக மட்டும் கிளம்ப முடியாது. காலம் தேவை கருதி வருதுங்கிறீங்க. விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுவேன். விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி.